ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1987ஆம் ஆண்டு நடித்த 11 படங்களை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா அந்த ஒரே வருஷத்தில் 11 படங்கள் நடிச்சிருக்கிறாப்புல. அதில் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பார்ட் 1ல் 6 படங்களும் பார்ட் 2ல் 5 படங்களும் பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன படங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உடனே நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் 11 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் ஃபஸ்ட்டு படம் சிறைப்பறவை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகா நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் மனோபாலா தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் அதே வருஷம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரேகா நடிச்சிருக்கிறாப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் நேதாஜி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் ரேகா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் பூமலை பொழியுது அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நதியா நடிச்சிருக்காப்புல. நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக இதில் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் வி அழகப்பன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வேலுண்டு வினையில்லை அப்படிங்கிற ஒரு பக்தி படம் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக அம்பிகா நடிச்சிருக்காப்புல. இதில் வெற்றி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் கே சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் வீரபாண்டியன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ராதிகா நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து மணிவண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் கார்த்திக் ரகுநந்தன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே வருஷம் ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அதே வருஷம் 1987ஆம் ஆண்டு தன்னுடைய 35வது வயசில் கூலிக்காரன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம ரூபினி நடிச்சிருக்காப்புல. நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ராஜசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை வந்து டி ராஜேந்திரன் இசையமைச்சிருக்காப்புலங்க. இந்த 1987ஆம் ஆண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா 11 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இதில் பார்ட் 1 வீடியோவாக நம்ம 6 படங்களை பற்றி பார்த்துருக்குறோம். நாளைக்கு பார்ட் 2 வீடியோவாக 7லேருந்து 11வது படம் வரை என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.